கொடூரமான சீரீஸ் தி பாய்ஸ் சீரீஸ் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கும். அதனால் இதை வந்து பார்க்க வேண்டாம். ஆனால் பாய்ஸ் சீரீஸோட வெறித்தனமான ஃபேன்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 நாளாக ஒரே எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா பாய்ஸோட ஃபர்ஸ்ட் சீசன் எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பார்த்தா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட கிரியேட்டர்ஸ் தான் இந்த பாய்ஸ் அப்படிங்கிற சீரீஸும் வந்து எடுத்தவங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மினி சீரீஸும் இருக்குது. ஸோ இந்த பாய்ஸ் பார்த்தவங்களாம் அதை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எனிவே, வாட் என்டர்பிரைசஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒரு காம்பவுண்ட் வி அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை தயாரித்து சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து உலகத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா, அந்த நல்லது செய்கிறன்னு ஆரம்பிச்சது எப்படி ஒரு கெட்டதாக உலகத்தை கைப்பற்றி அவங்களோட ஆளுகை கீழே கொண்டு வந்திருக்கு. அதில் குறிப்பாக ஒரு கொடூரமான சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லப்படுறவன் எப்படி ஒரு சூப்பர் வில்லனாக மாறி மக்களுக்கு கொடுமை செய்கிறான் அப்படிங்கிறது தான் பேசிக்கலி வந்து இந்த பாய்ஸ் அப்படிங்கிறதோட கதை. இந்த சூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ன்ற கம்பெனி உருவாக்குற இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே குழந்தைங்கள்கிட்ட வந்து அந்த காம்பவுண்ட் வியை செலுத்தி வந்து உருவாக்கிடுவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நம்ம பண்ணுறதுலாம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பவரோட வெளில வந்து இந்த கெட்ட சூப்பர் ஹீரோஸ்க்கு எதிராக வந்து சண்டை போடுறாங்க. இப்படி இருக்கிறப்போ வந்து சாதாரண மனிதர்கள், சூப்பர் பவரே இல்லாத மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட சூப்ஸ் மூலியமாக வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்படிங்கிறனால இந்த நல்ல சூப்பர் ஹீரோஸு, சாதாரண மனிதர்கள், போராளிகள் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த வாட்ன்ற கம்பெனியை எதிர்த்தாங்களா? இந்த கொடூரமான ஒரு சூப்பர் வில்லன், சூப்பர் ஹீரோன்ற பேரில் ஒரு சூப்பர் வில்லன் இருக்கான்ல, அவன் இவங்களை வந்து ஒழிச்சானா இல்லை இவங்க அவனை வந்து ஒழிச்சாங்களா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா பேசிக்கலி பாய்ஸோடைய கதை. அதாவது பார்க்காதவங்களுக்கும் பார்த்தா கூட பார்க்குறதுக்கு தூண்டுற மாதிரியான ஒரு சினாப்சிஸ் சொல்லியிருக்கேங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ போன சீசன் இந்த ஹோம்லேண்டரை எப்படியாவது வந்து முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஹோம்லேண்டருக்கே அப்பன் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம சோல்ஜர் பாயை வந்து உயிர் ஊட்டி, அது மட்டும் இல்லாமல் நம்ம புச் அப்படிங்கிற ஹீரோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வியை டெம்பரரியாக செலுத்திக்கிட்டு அவருக்கும் ஒரு சூப்பர் பவர் வந்து இன்னும் 2-3 சூப்பர் ஹீரோக்களோட சேர்ந்து இந்த கொடூரமான வில்லன் ஹோம்லேண்டரை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஃபுல் ஃபோர்ஸில் இறங்குறாங்க. ஆனால் அப்பயும் வந்து ஒரு தவறு நடந்துருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த கொடூர சூப்பர் வில்லனான சூப்பர் ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஒரு பயாலஜிக்கல் சன் வந்து பிறக்கிறான். உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஹீரோக்கு குழந்தை பிறந்தா அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் அவனுக்கும் போகும்ல. ஸோ இவனுக்கு ஈக்குவலான பவர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரயன் அப்படிங்கிறவரும் பிறக்கிறான். அதையும் தாண்டி இந்த ரயனை வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாம் அவங்க பக்கம் இழுத்து உங்கள் அப்பா கெட்டவன், அதனால் அவனுக்கு எதிராக நீ தான் போராடணும் அப்படின்னு சொன்னாலும் தான் ஆடாவிட்டாலும் சதையாடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரயன் வந்து தன்னுடைய அப்பா ஹோம்லேண்டர் மேலே பாசமாக போயிட்டு அப்பா கிட்டே சேர்ந்துக்கிறான். ஏற்கனவே ஒரு கொடூரமான பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோ, இப்போ அவன் பையனும் ஈக்குவலி பவர்ஃபுல், அவன் கூட போய் சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னா இனிமேல் நம்மளோட நல்ல சூப்பர் ஹீரோஸும் நம்ம ஹீரோ புச் இருக்கால சாதாரண மனிதர், அவங்க எல்லாமே வந்து எப்படி இந்த ஹோம்லேண்டரை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு யோசித்து சூப்பராக ஒரு பிளான் போடுறாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கூடிய துரோகிகள் இருக்கா மாதிரி இந்த ஹோம்லேண்டர் கூட இருக்க துரோகிகள், அக்வாமேன் போன்ற ஆட்கள்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா, அக்வாமேன் சொல்லிட்டேன், ஆக்சுவலாக வந்து அக்வாமேன் இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட சூப்பர் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சு ஹோம்லேண்டருக்கு துரோகம் பண்ணி அவனை அப்படியே வந்து நியூட்ரலைஸ் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஹோம்லேண்டர் தனக்கு கூட இருக்கிற விசுவாசமான ஆட்களெல்லாம் வச்சு இந்த ஹீரோவோட அந்த சதின்ற திட்டத்தை வந்து முறியடிக்கிறான். முறிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பை 2ஆக பிரித்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீடம் செல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுறான். இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க. மொத்தத்தில் ஹோம்லேண்டர் கையில் மாட்டினா சட்னி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமையில் இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. சொந்த மகன் கூட இருக்கான். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கடைசி சீசன் முடியுது. அதை பார்க்குறப்போ வந்து இவனுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா, எத்தனை பேர்ரா சாவிங்க, ஆனால் இவன் மட்டும் சாக மாட்டேங்கிறானே, இவ்வளோ கெட்டவனாக இருக்கானே, இவனுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ அந்த சீசன் முடியுது. சரி, இப்போ புது சீசனுக்கான ட்ரெய்லர் இருந்திருக்குல்ல, அதில் என்னென்னலாம் காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸைட்டான ஒரே விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டருக்கே அப்பன் இருக்கான்ல, அவன் இன்னும் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கான். அவனை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. திருப்பியும் எந்த நேரத்தில் வேணால் வந்து அவன் திருப்பியும் வரலாம். அப்படியே அவன் முழிச்சு வரப்போ ஹோம்லேண்டர் பக்கம் நிற்பானா, இல்லை நம்மளோட நல்லவர்கள் கூட வந்து சேர்ந்துப்பானா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லைட்டு, அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஹியூகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ கிழிச்சு போட்டாலும் திருப்பி வந்துடக்கூடிய அந்த சைனீஸ் பொண்ணு, அப்புறம் ஃப்ரெஞ்சி, புச்சுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கனால இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தி எப்படி ஹோம்லேண்டரை எதிர்க்க போகிறாங்க. அப்போ வந்து சோல்ஜர் பாய் ஹோம்லேண்டர் பக்கம் வருவானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும், இன்னொன்று ரயனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேசர் பவர்லாம் அவங்க அப்பா மாதிரியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரயன் வந்து அந்த லேசர் பவர் விடுறது வேறு காட்டுறாங்க அந்த ட்ரெய்லரில். அதை யாரை நோக்கி விட்றான் அப்படிங்கிறது வந்து தெரியல.
இது எல்லாத்துக்கும் மீறி வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டர் கூட இருக்கிற அந்த ஒரு பொண்ணு, அவனுக்கு கூட வந்து பால்லாம் கொடுப்பாள்ல, அதுக்கு மேலே நான் விலைக்கு சொல்ல விரும்பல. அவள் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டர் பக்கம் நிற்கிறாளா, இல்லை நம்மளோட புட்சோட டீமில் இவ்வளோ நாள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த யாரோ ஒருத்தர் வந்து விரோதம் பண்ணி ஹோம்லேண்டர் கூட சேர்ந்து புட்சிக்கு எதிராகவே வந்து சதி செய்கிறாங்களா? இதெல்லாம் வந்து ஏன் வந்து நம்மளால் ஈஸியாக கணிக்க முடியாது அப்படின்னா, இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பேலார் அப்படிங்கிற ஒரு எபிசோட் இருக்கும். அதில் வந்து நெட் ஸ்டார்க்கு அவர் தான் ஹீரோ, இவனை நோக்கி தாண்டா நான் வந்து இந்த சீரிஸே எடுத்துகிட்டு போகிறேன்ற மாதிரி நம்ம தமிழ் படத்தை பார்த்து ஏமாந்த மாதிரி ஏமாந்துருப்போம். ஆனால் அந்த ஆள் தான் மெயின் கேரக்டர் இவர் தாங்க. ஆனால் இதுக்கு மேலே இவர் தலை இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா வெட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன இதுக்கு அழுணுமா? அதெல்லாம் அழ முடியாது, வேறு கேரக்டர்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை வந்து ஃபீட் பண்ணாமல் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹார்ஷாக, ராவாக, ரொம்ப டார்க்காக இருக்கும், கோரியாக இருக்கும். இந்த பாய்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோரினஸ்க்கு, டார்க்னஸ்க்கு, பிளட் ஸ்பிளிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அளவே இல்லாத மாதிரியான ஒரு சீரிஸ் தான். இதுலேயும் ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு கேரக்டர் அமைப்பு தான் இருக்கும். யாரெல்லாம் இவன் வந்து செய்வான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனே வந்து செய்யப்படுவான். அப்படிங்கிறதுனால இதில் நல்லது மட்டுமே வாழும், வெல்லும் அப்படிங்கிறதெல்லாம் காட்ட முடியாது. ஹோம்லேண்டரை கூட கடைசியில் வந்து வென்று தொடர்ந்து இவனுக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் முடிச்சு விட்டு அந்த வாட்டை அவன் நடத்துகிற மாதிரி கூட முடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நல்லவங்கலாம் இல்லைங்க, இங்கே வந்து வலியவனே வாழ்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சீரீஸ் தான். அப்படி இருக்கிறப்போ இதில் கொடூரமான ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ரயன். ஸோ இந்த ரயன் அப்படிங்கிற ஹோம்லேண்டரோட பையன் வந்து ஒன்று நல்லவங்க கூட சேர்ந்துட்டான்னா ஹோம்லேண்டர் காலி, இல்லை அவங்க அப்பா கூடயே சேர்ந்துட்டான்னா மற்றவங்களாம் காலி. இதில் ஒரு சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டர் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறனால அவன் யாரையுமே வந்து அடிக்கலாம் தேவையில்லை, லேசர் விட்டாலே செத்து போயிடுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவனே ஒருத்தவங்களை பட்டுக்கு போட்டு நச்சக்கு நச்சக்கு நச்சக்குன்னு சொல்லிட்டு வந்து தன்னோட ரைட் ஹேண்டில் குத்துறா மாதிரி இருக்குது. அப்படி அவன் குத்துறான் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒன்று ஹோம்லேண்டருக்கு ஈக்குவலாகவோ இல்லை ஹோம்லேண்டரோட பவர்ஃபுல்லாக இருக்கனால தான் அவனோட பஞ்ச் அப்படிங்கிறது அத்தனை வாட்டி தேவைப்படுது. அத்தனை வாட்டி குத்தியும் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க சாவாமல் கீழே இருக்காங்க. அதுக்கு ஆப்வியஸ்லி 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அவங்க அப்பனான சோல்ஜர் பாய், இன்னொன்று தன்னோட பையனான ரயன். ஸோ அப்படி இருக்கிறப்போ தன்னோட பையனான ரயன் ஹீரோ பீப்புள் கூட சேர்ந்துட்டு அவங்க அப்பாவே வில்லனாக அழிக்க வர்றப்போ அப்பா வந்து பையனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரா, இல்லை இன்னொரு அப்பா, அதாவது ஹோம்லேண்டருக்கே அப்பாவான சோல்ஜர் பாய் அடி வாங்குறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த கடைசி சீனை பார்த்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் அனிமேட்டட் சீரீஸான, அதுவும் அடல்ட் சீரீஸ் தான், இன்வின்சிபிள்ஸ். அதை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆம்னி மேன், ஹோம்லேண்டர், அப்புறம் இன்வின்சிபிள், ரயன். ஸோ எப்போவுமே இன்வின்சிபிளுக்கும் த பாய்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒற்றுமைகள் இருக்கும். ஸோ பேசிக்கலாக வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா வந்து பேரலல் யூனிவர்ஸ் மாதிரியே இருக்கும். நிறைய இன்ஸ்பயர் பண்ணிப்பாங்க மாற்றி மாற்றி. அப்படி இருக்கிறப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் இன்வின்சிபிள்ஸில் ஆம்னி மேன் வந்து இன்வின்சிபிள் தன்னோட பையனுக்கு வந்து என்னடா பவராக காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உண்மையான முகத்தை காட்டுறது மட்டும் இல்லாமல் பவரை காட்டி சம்மட்டி வச்சு மூஞ்செல்லாம் குழப்பி விட்டுருவாப்பில். அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே ஒரு சீனாக இது இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. ஸோ இன்வின்சிபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்டடாக இருந்தாலும் ரொம்ப கோராக இருக்கும். பட் எனிவே கமிங் டு த பாயிண்ட், சீக்கிரமாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரலி நிறையா விஷயங்கள் பேசிக்கிட்டு மீம் மெட்டீரியலாக மாறினேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாவது வந்து பிடிக்கவே இல்லை, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கன்னா நம்ம ஹோம்லேண்டர் முறைக்கிற மாதிரியான மீமு, அதுக்கப்புறம் நம்ம கெட்டது பண்ணியிருப்போம் ஆனால் எல்லாருமே பாராட்டுறாங்களோட திரும்பி சிரிக்கிற மாதிரி மீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்லேருந்து நம்மளுக்கு கல்ச்சுரலி சோஷியல் மீடியாவில் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நிறையா இருந்துச்சு. ஸோ அதோட கடைசி சீசன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி முடிய போதா, இல்லை நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இன்னும் ஆர்வம் கூடி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் பாய்ஸோட ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா, நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். இல்லை நான் அதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அப்படின்னா முக்கியமாக அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.